Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா அதானி கியான் ஜோதி ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நீங்க பிளஸ் டூ முடிச்சதுக்கு அப்புறம் ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்க வந்து அப்ளை பண்ணி காலேஜுக்கு வந்து போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆனுவல் வந்து ஸ்காலர்ஷிப்பை வந்து 3.5 lakhs வரைக்கும் உங்களுக்கு டியூஷன் ஃபீஸை வந்து இந்த கம்பெனி உங்களுக்கு வந்து பே பண்றாங்க. இந்த கம்பெனி யாரு, இந்த கம்பெனி எதுக்காக நம்மளுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்கணும், யாரெல்லாம் இதுக்கு வந்து அப்ளை பண்ணணும், அப்ளை பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட் வச்சு நம்ம வந்து என்க்ளோஸ் பண்றது அப்படிங்கிற பத்தி டீடைலா A to Z உங்களுக்கு இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ தயவு செய்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீம் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன்ல வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு சூப்பரான லேட்டஸ்ட் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் வந்து யாரு ஆஃபர் பண்றாங்க அப்படின்னா அதானி குரூப் அப்படிங்கிற இந்த ஒரு கார்பரேட் கம்பெனி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆஃபர் பண்றாங்க. அதானி கியான் ஜோதி ஸ்காலர்ஷிப் 2024 to 25 அப்படிங்கிற இந்த ஒரு ப்ரோக்ராமிங்ல நம்மளுக்கு என்ன பண்றாங்கன்னா ஆஃபர் பண்றாங்க. இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு வந்து யாரெல்லாம் முதல்ல அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போது ஃபார் ஃபர்ஸ்ட் இயர் 2024 to 25 இந்த அகாடமிக் இயர்ல நீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்க்கு ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னாலும் இல்ல மெடிக்கலுக்கு பாராமெடிக்கல் இந்த பிஎஸ்சி நர்சிங் இந்த மாதிரியான கோர்ஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்கனாலும் சிஏ ப்ரோக்ராமிங்க்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் 5 year BLLB 3 year LLBக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் அதே மாதிரி எக்கனாமிக் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் தாராளமா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஒரு ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமுக்கு நீங்க தாராளமா நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் லோனும் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கிறது கொஞ்சம் ரிஸ்க் தான். அதே மாதிரி ஸ்காலர்ஷிப்பும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கறது கிடையாது. பட் இந்த அதானி கியான் ஜோதி அப்படிங்கிற இந்த ஸ்காலர்ஷிப் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல நல்லா கவனிக்கணும். இது இந்த இந்த படிப்புகள்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஏன்னா நீங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கோர்ஸ் ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் உங்களுக்கு வந்து போகும். இந்த 3.5 lakhs அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் நீங்க படிக்கக்கூடிய காலேஜுக்கு வந்து இவ்வளவு ஃபீஸ் நீங்க பே பண்ணி படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து டைரக்டா அந்த காலேஜ் நிர்வாகத்துக்கே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அதானி குரூப்ல இருந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. சரிங்களா, அதுதான் வந்து இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு அப்ளை பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற பார்க்கும்போது எலிஜிபிலிட்டி நம்ம வந்து பார்த்துட்டோம். கண்டிப்பா நீங்க வந்து இன்ஜினியரிங்கா இருக்கணும், அப்படி இல்லைன்னா மெடிக்கல் ஸ்டூடெண்டா இருக்கணும், அப்படி இல்லைன்னா சிஏ லா எக்கனாமிக்ஸ் இந்த கேட்டகரியில நீங்க வந்து டிகிரி இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா தாராளமா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனி லிங்க் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதானி கியான் ஜோதி ஸ்காலர்ஷிப் ஃபார் லா ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற இந்த டேபை நம்ம வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா வியூ மோர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல வந்து எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் டு இந்தியன் நேஷனல், அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு இந்தியன் சிட்டிசனா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஒன்லி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் பீரிங் இந்த வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி இன் இன்டிகிரேட்டட் 5 year வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து படிச்சிருக்கணும், அப்படி இல்ல 3 year எல்எல்பி அப்படிங்கிறத படிச்சிருக்கணும் அப்படிங்கிற சொல்றாங்க. இந்த படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற சொல்றாங்க. கண்டிப்பா நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஹையர் செகண்டரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க 2023 தான் வந்து பாத்தீங்கன்னா பாஸ் அவுட் ஆயிருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இந்த கெரியர் கேப் இந்த எஜுகேஷன் கேப்ல இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா நீங்க பண்ண முடியாது. போன வருஷம் 2023 to 24 இந்த இயர்ல நீங்க வந்து பிளஸ் டூ வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். இந்த வருஷம் வந்து உங்களுடைய ஹையர் எஜுகேஷனுக்கு ஃபர்ஸ்ட் இயருக்கு நீங்க வந்து ஜாயின் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற சொல்றாங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அட்மிஷன் மஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மெரிட் ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அச்சீவ் பண்ணக்கூடிய அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான உண்டான அந்த ஸ்கோர் கார்டை உங்ககிட்ட வந்து கேட்பாங்க. அந்த ஸ்கோர் கார்டுங்கிறது கண்டிப்பா ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகண்ட் மஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர்டு கிளாட் எக்ஸாம் நீங்க வந்து கிளாட் மூலியமா உள்ள வந்து அட்மிஷன் போட்டு உள்ள போயிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு உண்டான டாப்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேட்கறாங்க. அந்த 3000 டாப்பர்ஸ்ல நீங்க ஒரு நபர்களா வந்து இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. அப்ளிகண்டோடைய மஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி இன்கம் பொறுத்த வரைக்கும் பெர் ஆனம் வந்து பாத்தீங்கன்னா 4,50,000 ரூபாய்க்கு கம்மியா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதானி குரூப் ஆஃப் கம்பெனிலையும் பெடி டு ஸ்டடி அப்படிங்கிற இந்த கம்பெனிலையும் உங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து என்னவா இருக்கக்கூடாது அப்படின்னா ஒரு எம்ப்ளாயா வந்து இருக்கக்கூடாது. இந்த பட்சத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தாராளமா நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுல வந்து பெர் ஆனத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டைஃபண்டா உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா 1,80,000 ரூபாய் வரைக்கும் வந்து உங்களுக்கு பெர் இயர் வந்து கொடுக்குறாங்க. நீங்க 3 வருஷம் படிச்சு முடிக்கிற வரைக்கும் ஒவ்வொரு இயரும் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா 1,80,000 அப்படிங்கிற இந்த ஸ்காலர்ஷிப் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இதுல அப்ளை பண்ண எல்லாருமே கிடைச்சிருமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் வந்து கிடைக்கும். இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் முதல்ல நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா கவர்மெண்டோட ஐடி ப்ரூஃப் வந்து நம்ம சப்மிட் பண்ணணும். அது வந்து ஆதார் கார்டா இருக்கலாம், இல்ல ஓட்டர் ஐடியா இருக்கலாம், இல்ல டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு
இல்ல ஏதாச்சும் ஒண்ணா நீங்க வந்து ப்ரொசீட் பண்ணணும். அதுக்கப்புறம் கரண்ட் இயர் காலேஜ் இல்ல இன்ஸ்டிடியூஷனோட என்ரோல்மென்ட் ப்ரூஃப் நீங்க வந்து சப்மிட் பண்ணணும். அந்த என்ரோல்மென்ட் அப்படிங்கிறது ஃபீஸ் ரெசிப்ட்டா இருக்கலாம், இல்ல அட்மிஷன் லெட்டரா இருக்கலாம், அப்படி இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா போனஃபைட் சர்டிஃபிகேட்டா இருக்கலாம். இல்ல ஏதாச்சும் ஒண்ணா நீங்க வந்து ப்ரொசீட் பண்ற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் ஃபேமிலியோடைய இன்கம் ப்ரூஃப் அப்படி இல்லன்னா சேலரி ஸ்லிப் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வந்து 3 மந்த்துக்கு உண்டானதா நீங்க வச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய பேரண்ட் வந்து ஐடி ரிட்டர்ன் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த ஃபார்ம் அந்த பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது உங்ககிட்ட வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயரோட மார்க் ஷீட் இப்ப நீங்க வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னா பிளஸ் டூ மார்க் ஷீட் கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கும். அந்த பிளஸ் டூ மார்க் ஷீட்டை நீங்க வந்து ப்ரொசீட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பேங்க் அக்கௌண்டோட டீடைல்ஸ் வந்து கேட்பாங்க. அப்ளிகன் ஸ்டூடெண்டோட பேங்க் அக்கௌண்ட், ரீசெண்டா எடுத்துருக்கக்கூடிய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, பிளஸ் டூ உடைய மார்க் ஷீட், அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் ரேங்க் சர்டிபிகேட், கவுன்சிலிங் லெட்டர் ஃபார் த சீட் அலாட்மெண்ட். இப்போ உங்களுக்கு ஒரு காலேஜ்ல வந்து சீட் அலாட் ஆகுது அப்படின்னா அலாட்மெண்ட் லெட்டர்னு சொல்லிட்டு ஒன்று வந்து உங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டி தரப்புல இருந்து கொடுத்துருப்பாங்க. அந்த லெட்டருமே உங்ககிட்ட வந்து வேணும். அதுக்கப்புறம் ஃபேமிலியோட இன்கம் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வேணும். இது எல்லாமே நீங்க வந்து வச்சு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து அப்ளை நவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தா போதுமானது. உங்களுக்கு அப்ளை பண்றதுக்குள்ள டேபுக்குள்ள போகும். நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்ல கண்டிப்பா உங்ககிட்ட ஒரு அக்கௌண்ட் இருக்கணும். அந்த அக்கௌண்ட் இருந்தா தான் நீங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? இது அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். நீங்க லாக்கு மட்டும் கிடையாது. நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்த மாதிரி நீங்க எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, சிஏ அதே மாதிரி மெடிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சேம் ப்ரொசீஜர் தான் நீங்க வந்து ஃபாலோ பண்ண போறீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இது எல்லாத்தையுமே ஒன்ஸ் வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்டார்ட் அப்ளிகேஷன் இந்த ஆப்ஷன் நீங்க வந்து கொடுங்க. அந்த அப்ளிகேஷனுக்கு முன்னாடி முதல்ல உங்களோட எலிஜிபிலிட்டி வந்து செக் பண்ண சொல்றாங்க. எலிஜிபிலிட்டி செக் பண்றதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்டா 5 இயர் பிஏ எல்எல்பி நீங்க வந்து படிச்சிட்டு இருக்கீங்களா அப்படிங்கறத கேக்குறாங்க. எஸ்னா எஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. அதே மாதிரி நீங்க வந்து 2023ல தான் வந்து பாஸ் அவுட் ஆனீங்களா அப்படிங்கறத கேக்குறாங்க. இந்த இடத்துல எஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கிளாட்ல வந்து பாத்தீங்கன்னா டாப் 3000 பேர்ல நீங்க ஒரு நபர்களா இருக்கீங்களா அப்படிங்கறத கேக்குறாங்க. எஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ஃபேமிலி ஆனுவல் இன்கம் வந்து 4,50,000க்குள்ள கம்மியா இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல எஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு செக் யுவர் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. இப்போ வந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. முதல்ல ஸ்டூடெண்டோட பர்சனல் டீடைல் வந்து கேட்பாங்க. உங்களுடைய பேரு, உங்க மொபைல் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட ஆதார் கார்டு நம்பரு, உங்களோட ஆனுவல் இன்கம் இது எல்லாமே ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா வந்து குடுத்துக்கோங்க. இத நீங்க அக்கவுண்ட் கிரியேட் பண்ணும்போதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் வந்துரும். இது ஒன்ஸ் வந்து குடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 5 ப்ரொசீஜர் நீங்க வந்து ஃபாலோ பண்ற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட எஜுகேஷன் டீடைல்ஸ் வந்து கேட்பாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து எத்தன பேர் இருக்காங்க அத கேட்பாங்க. டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. பேங்க் அக்கவுண்ட் டீடைல் வந்து கேட்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மோர் அபௌட் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய கெரியர்ஸ், உங்களுடைய கிளாட் எக்ஸாம்ஸ் இது ரிலேட்டடா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து குடுக்குற மாரி இருக்கும். இது எல்லாமே குடுத்ததுக்கு அப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல எல்லாத்தையுமே வந்து டிக் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுடைய நீங்க குடுத்தது எல்லாமே வந்து கரெக்ட்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்கேன் அப்படிங்கிற ஒரு டிக்ளரேஷன் பண்றதுக்காக இது எல்லாத்தையுமே டிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பிரிவியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் குடுத்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்றதுக்கான ப்ரொசீஜர். வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே மஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு 99% அப்படிங்கிறது வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு ஃபர்தரா வந்து பார்த்தீங்கன்னா, மத்த ஏதாச்சும் ஸ்காலர்ஷிப் கவர்மெண்ட் சைடுல இருந்து வரும்போதும், இந்த மாதிரி பிரைவேட் செக்டார் கம்பெனி வந்து ஸ்காலர்ஷிப் வந்து ஸ்டைஃபண்டா குடுக்கும்போது உங்களுக்கு நம்ம சேனல்ல உங்களுக்கு வீடியோவா ஷேர் பண்றேன். மறக்காம இந்த வீடியோவ உங்களுக்கு சூட்டபிளா இல்லைனாலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா யாராச்சும் ஒரு ஸ்டூடெண்ட்க்காவது இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொண்டு போய் சேருங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.